தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவன் நாம் தமிழன்னு சொல்லிக்கிட்டு திராவிடத்தை அழிப்போங்கிறான். இந்தியா முழுவதும் ஒரு முறை சுற்றுப்பயணம் செய்து பார்த்தா தெரியும், இந்த திராவிட கட்சிகளால் தான் இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்காவது இருக்குதுங்கிறது. இவனுடைய பதவி ஆசை, பேராசை, தன்னுடைய சொந்த இனத்துக்கே குழி தோன்றான். கடப்பாறைன்னா என்னென்னமோ கடப்பாறை, இரும்பில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிராமண கடப்பாறை எல்லாம் இருக்குது நாட்டில். நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் 1980, 82 எல்லாம் ஆர்எஸ்எஸோட தொடர்பில் இருந்தேன். விஸ்வ இந்து பரிஷத்தில் உறுப்பினராக இருந்தேன். இந்து முன்னணியில் பேச்சாளராக இருந்தேன். அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது எனக்கு தெரியும். எந்தெந்த வழியை கையில் எடுப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அவர்கள் காலமாக தந்திரமாக செயல்படுபவர்கள். அந்த அடிப்படையில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தர்கா, மசூதி எல்லாமே இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்களுக்கு விரல் நுனியில் வச்சுருக்காங்க. கணக்கு எத்தனை இருக்குது, அதை எப்படி அணுகணும், எப்படி அதை அழிக்கணும், எல்லா திட்டங்களும் அவங்கக்கிட்ட இருக்குது. ரவிக்குமார் கொஞ்சம் கூட ஒழுக்கமோ உண்மையோ நேர்மையோ இல்லாத ஒரு மனிதன். நீதியை சாவடிக்கிறதுக்கு சாவு மணியை கையில் வச்சிருக்கிற ஆளு ஜிஆ சுவாமிநாதன். மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குற எல்லா மக்களையும் நீ பொதுவாக பார்க்கணும். எப்படி உன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை நீ எப்படி ஒரு சட்ட நகலை நீ ஏற்றலாம்? நீதிபதி நீ இப்படி எச்சி அலையில போய் உருளுங்கிற என்னென்ன கர்மம். உன் தீர்ப்பெல்லாம் படிக்கும்போது செத்தே போகலாம் போல இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுவதும் இந்த ஆர்எஸ்எஸ் நீதிபதிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, இங்கே தமிழ்நாட்டில் ஹைகோர்ட் இருந்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் இந்த ஆர்எஸ்எஸ் நீதிபதிகள் தான். பெயரை குறிப்பிட்டு என்னால சொல்ல முடியும். ஆச்சாரம்ங்கிற வார்த்தையே வேண்டாங்கிறாரு வள்ளல் பெருமான். மதம், ஆச்சரியம், ஆச்சாரம் இதெல்லாம் வச்சுக்காதே, சனாதனங்கிற அந்த சொல்லக்கூடாதுங்கிறாரு. அவரே சனாதனத்தின் உச்சங்கிறான் பைத்தியக்காரன். இந்துன்னு சொன்னா இந்துக்கும் தமிழனுக்கும் சம்பந்தமே கிடையாது. தமிழன்னா அவன் இந்தெல்லாம் கிடையாது. ஒரு மேடையில ஒரு அரசியல் தலைவனா வர்றவன் பேசுறான். எப்படி அங்கிள், என்ன பேச்சியா இது? இதுவரையில் நான் அரசியல் மேடையில் ஒரு அரசியல்வாதி இப்படி பேசி நான் கேட்டதே கிடையாது. அவன் சினிமாவில் என்ன பண்ணானோ அதே மேடையில் பண்ணுறான். இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்றது? அவனை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த பீகார ஒரிசாவில் இருந்து வந்தானே சோத்துக்கு வழி இல்லாமல், எச்சி ராஜான்னு ஒருத்தான், அவன் ஜோசப்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ அவர் பேரை முழுமையாக சொல்லி அவர் கட்சிக்கு வரணுங்கிறான். என்ன ஒரு மானங்கட்ட ஒரு அரசியல் இது? வணக்கம். மேடையில் வீட்டிருக்கின்ற தோழர்களுக்கும் என் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற பெருமக்களுக்கும் முதற்கண் என் வணக்கம். இன்று நம் நாட்டில் நிலவுகின்ற ஒரு அராஜகமான சூழ்நிலையை படித்தவர்கள், படிக்காதவர்கள் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருமே உணர்ந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த உணர்வு மேலோங்குகிறது, அதனுடைய விளைவு என்ன என்பதை விரைவில் நம் மக்கள் உணர்த்துவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். பொதுவாக இந்திய திருநாட்டில் இன்றல்ல நேற்றல்ல 6000 7000 ஆண்டுகளாக இந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் வந்தேரிகளுக்கும் இடையறாத ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அது இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், பண்பாட்டின் அடிப்படையில் எந்த வகைமையை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு இணையாக முடியாதவர்களோடு நாம் போராட வேண்டியிருக்கிறது. காரணம், நமக்கு தந்திரம் தெரியவில்லை, அவர்களுக்கு அதுவே வாழ்க்கை முறை. அதனால்தான் நாம் 97% இருந்தாலும், அவர்கள் 3% இருந்தாலும் நம்மோடு சரிக்கு சரியாக, ஏன் இன்னும் சொல்லப்போனால் நம்மை விட அதிக வீரியத்தோடு நம்முடன் போராடுகிறார்கள்.
நம் மக்கள், நம் இனத்தார், அதாவது பண்பாட்டிலும் மொழியிலும் இனத்திலும் வேறுபட்டவர்களிலிருந்து நம்மோடு உடன்பட்டவர்களை நம் இனத்தார் என்று நாம் சொல்லலாம். வள்ளல் பெருமான் அப்படித்தான் சொல்வார். அப்படிப்பட்ட நாம் எதையுமே ஒரு மெத்தாதித்தனம் என்று சொல்லக்கூடிய, அது பொறுமையோ அது என்ன அழவோ தெரியலை, எவன் எதை கேட்டாலும் கொடுத்துறதுங்கிற ஒரு மனப்பான்மை. வரும்போது பிச்சைக்கார மாதிரி வருவான், கொஞ்ச நாளில் அவனுடைய தோற்றம் நமக்கும் நம்முடைய சொத்தெல்லாம் அவனுக்கும் போயிடுது. இப்போ கூட 1.5 கோடி பேர் வந்திருக்கிறான் தமிழ்நாட்டில். அடுத்த மணிப்பூரா, இல்லை அடுத்த திரிபுராவா, இல்லை நம்ம தமிழ்நாடு அடுத்தபடியே என்ன நிலைமைக்கு ஆளாக போகுதுன்னு தெரியலை. இந்த சென்னையில், குறிப்பாக வட சென்னையில் தமிழனுக்கு சொந்த வீடே கிடையாது. இந்த நிலை ஆட்சியாளர்கள் தமிழ் பற்றாளர்களாக இருக்கிறார்களோ இல்லையோ, இந்த மண்ணின் மீதாவது கொஞ்சம் பற்று இருக்கலாம். இருந்தால் அந்த நடுவண் அரசு நீட்டிய இடத்துல கையெழுத்து போட்டு எவன் வேணா அந்த நாட்டுக்குள்ளே வரலாம், படிப்பு தேவையில்லை, தமிழை படிக்க வேண்டாம், உத்தியோகத்தில் அமரலாம், ஓபிஎஸ் மாதிரி கையெழுத்து போட்டு உட்காந்துருக்க மாட்டோம். ரொம்ப கொடுமையான ஒரு நிலை என்னென்னா, ஆட்சியாளர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ப்பதற்கு முன்பாக பேசுகின்றது ஒரு பேச்சு. அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்த உடனே இவங்களுக்கு பேராசை, பதவி ஆசை, பண ஆசை எல்லாம் என்ன செய்யுது, சுயநலத்தில் கொண்டு போய் விடுது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, அவன் பேசுகிற பேச்சு நான் பேச மாட்டேன். அதாவது திராவிடத்தை அழிப்போம்னு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவன் நாம் தமிழன்னு சொல்லிக்கிட்டு திராவிடத்தை அழிப்போங்கிறான். இந்தியா முழுவதும் ஒரு முறை சுற்றுப்பயணம் செய்து பார்த்தா தெரியும், இந்த திராவிட கட்சிகளால் தான் இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்காவது இருக்குதுங்கிறது. இவனுடைய பதவி ஆசை, பேராசை, தன்னுடைய சொந்த இனத்துக்கே குழி தோன்றான். இதெல்லாம் தான் இந்த வந்தேரிக்கு உறுதுணையாக போகுது. திருப்பரங்குன்றம் விஷயங்கிறது ஒரு திடீர்னு ஏற்பட்ட ஒரு செய்தி கிடையாது. இது நீண்ட நாள் திட்டமிட்டு ஆலோசனை பண்ணி, தவறாக நினைக்க வேண்டாம், நான் 1980-82 எல்லாம் ஆர்எஸ்எஸோட தொடர்பில் இருந்தேன். விஸ்வ இந்து பரிஷத்தில் உறுப்பினராக இருந்தேன், இந்து முன்னணியில் பேச்சாளராக இருந்தேன். அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது எனக்கு தெரியும், எந்தெந்த வழியை கையில் எடுப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அவர்கள் காலமாக தந்திரமாக செயல்படுபவர்கள். அந்த அடிப்படையில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தர்கா, மசூதி எல்லாமே எல்லா இதுவும் அந்த இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்களுக்கு விரல் நுனியில் வச்சுருக்காங்க. அவங்க கணக்கு எத்தனை இருக்குது, அதை எப்படி அணுகணும், எப்படி அதை அழிக்கணும், எல்லா திட்டங்களும் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த வகையில் தான் அந்த மனுவை ரவிக்குமார் கொஞ்சம் கூட ஒழுக்கமோ உண்மையோ நேர்மையோ இல்லாத ஒரு மனிதன் அவன் அந்த மனுவை போட்டிருக்கான். அதுக்கு தீர்ப்பு, அதாவது நீதியை சாவடிக்கிறதுக்கு சாவு மணியை கையில் வச்சிருக்கிற ஆள் யார்? ஜி.ஆர். சுவாமிநாதன். மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குற, எல்லா மக்களையும் நீ பொதுவாக பார்க்கணும், எப்படி உன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை நீ எப்படி ஒரு சட்ட நகலை நீ ஏற்றலாம்? என்ன தீர்ப்பு அது? இந்த தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுவதும் இந்த ஆர்எஸ்எஸ் நீதிபதிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறான்.
சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, இங்கே தமிழ்நாட்டில் ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் இந்த ஆர்எஸ்எஸ் நீதிபதிகள் தான். பெயரை குறிப்பிட்டு என்னால் சொல்ல முடியும். எந்த தீர்ப்பையும் நீங்கள் முதல்ல ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்கிறாருன்னா நீதிபதியை படிங்க, யார் தீர்ப்பு சொல்கிறான்னு. உடனே அந்த வழக்கினுடைய தன்மை உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆள் யார், தீர்ப்பு சொல்கிற ஆள் யாருன்னு படிங்க. ஜெயச்சந்திரனா, சுவாமிநாதனா, சுப்பிரமணியனா, அப்படி பாருங்கள். பார்த்தோன்னே அந்த வழக்கு என்ன ஆகும்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்படியெல்லாம் நீதிபதிகள் இருந்தால் நாட்டில் நீதி இருக்குமா? ஒரு மதத்துக்கு எப்படி நீ சார்பாக இருக்கலாம்? மதத்துக்கு எப்படி ஒரு மதத்துக்கு எப்படி நீ குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு எப்படி சார்பாக இருக்கலாம்? இல்லாத ஒன்று. அந்த தூணில் தான் அது தீபத்தூண்னு எந்த காலத்தில் இருந்தது? இங்கே அந்த வழக்குரைஞர் வந்திருக்காருல்ல, அவருக்கு எல்லா விவரமும் தெரியும். அவரோட நான் தெளிவாக பேசிட முடியாது. நான் இந்த செய்தித்தாளில் படிக்கிறதையும் அந்த தொலைக்காட்சியில் பார்க்குறதையும் வச்சு தான் நான் பேச முடியும். ஆனால் அவர் நேரடியாக அதில் தொடர்பில் இருக்கார். அதனால் அது என்னை விட மிக தெளிவாகவும் உண்மை நிலை என்னங்கிறதையும் சொல்லுவார். நான் படித்ததை மட்டும்தான் பேசுகிறேன். அது படித்ததை ஏன் பேசுகிறேன்னா மனக்கொதிப்பில் நான் பேசுகிறேன். எனக்கு விவரங்கள்லாம் சரியாக தெரியும்னு நான் சொல்லலை. எனக்கு ஏற்படக்கூடிய மனக்கொதிப்பில் நான் பேசுகிறேன். என்ன அநியாயா, இல்லாத ஒன்றை அவன் ஒரு தனி மனிதன், அவனுக்கு ஒன்றுமே கிடையாதுயா. அவன் கல்வியும் கிடையாது, ஒழுக்கமும் கிடையாது, உண்மையும் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒருத்தன் அவன் ஒரு மனு போட்டிருக்கான். அதுக்கு ஒரு நீதிபதி நீ இப்படி எச்சி அலையில் போய் உருளுங்கிற என்னென்ன கர்மம். உன் தீர்ப்பெல்லாம் படிக்கும்போது செத்தே போகலாம் போல இருக்குது. இவெல்லாம் நீதிபதி. எவ்வளோ ஒரு மூடத்தனமான தீர்ப்பு, எவ்வளோ ஒரு மூடத்தனமான கருத்து. இதை எத்தனை காலம் இந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்க போகிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க, பொறுத்துக்கிட்டு இருக்க போகிறாங்க? நம்முடைய வரிப்பணையா அவங்களுக்கெல்லாம் சம்பளம் நாம் கேட்குறதில்ல. ஆனால் ரொம்ப நாள் இது நடந்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்குது நாட்டில். மோடியும் அமித்ஷாவும் உயிரோடு இருக்கும்போதே நடக்கணும் இது. ஹிட்லர் கோயபல்ஸுக்கு நடந்த மாதிரி ரொம்ப நாள் நடக்க முடியாது. மக்கள் தெளிவு அடைகிறாங்க. ஆனால் ஏனோ தெரியவில்லை, ஒரு ஒரு கொதி நிலையை அவங்க அடையலை. பொறுமையாக இருக்கிறாங்களா இல்லை பயந்துருக்காங்களா எனக்கு தெரியல. எனக்கு 81 வயது ஆகுது. எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கங்கள் என் மக்களுக்கும் இருக்கும். இருந்த போதிலும் ஏதோ பொறுமையை பண்பாட்டை கடைபிடிக்கிறார்கள்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்னை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். ஆனால் இந்த நிலையை நான் விரும்பலை. என் மக்கள் இப்படியே பொறுமைன்னு இருந்துக்கிட்டு இருந்தா இவனுங்க தான் வாழ்வான், நம்ம வாழ முடியாது. இது இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் போல் தெரியுது. அவர்களெல்லாம் இன்றைக்கு ஏதோ ஒரு அச்சத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த நிலையை பார்க்கும்போது. நாமெல்லாம் அவர்களோட ரொம்ப அண்ணன் தம்பி அக்கா தங்க அப்படியெல்லாம் இருந்தது. நான்லாம் என்னுடைய இளமை காலத்துல எல்லாம் நான் தஞ்சை மாவட்ட பகுதியை சேர்ந்த ஆள். அங்கேயெல்லாம் எங்கள் அந்த இஸ்லாமியர்கள் கூடையெல்லாம் எங்களுக்கு குடும்ப உறவு போல் இருக்கும். அந்த ஒரு பண்பாடோடு இருந்திருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசின பிள்ளை சொன்னார்ல, நாங்கள்லாம் ஒரு தாய் மக்கள்னு. 100க்கு 100 உண்மை. அடிப்படையில் தமிழர்கள். உடனே இவன் கேட்குறான், தமிழன்னு சொல்கிறியா, இஸ்லாமியர்லாம் பொங்கல் கொண்டாடுறாங்களா? நீ கொண்டாடுறியா? முதல்ல இந்துங்கிற, இங்கே எல்லாருமே இந்துங்கிற, பௌத்தத்தை சாப்பிட்ட மாதிரி சைவத்தையும் சாப்பிட்றலான்னு, அதுலேயும் சில கைக்கூலி உங்ககிட்ட வருது. அதை வச்சுக்கிட்டு எல்லாமே இந்துங்கிற. இந்துன்னு சொன்னால் இந்துக்கும் தமிழனுக்கும் சம்பந்தமே கிடையாது. தமிழன்னா அவன் இந்தெல்லாம் கிடையாது. தமிழர்கள் எங்களுடைய குருமார்களில் ஒருவர் மறைமலை அடிகள். அவர் சொன்ன வாக்கு, தமிழனுக்கு மதம் கிடையாது.
சைவனுக்கு ஜாதி கிடையாது. வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்? நாங்கள் வள்ளல் பெருமான மறைமலை அடிகளை எல்லாம் பின்பற்றி வாழ்கிறவங்க, அந்த கொள்கைகளை தான் நாங்கள் கடைபிடிப்போம். தர்கா அங்கே இருக்குது, அவங்க புலால் இருந்துறாங்க அப்படின்னா நீ வந்து அந்த கருப்பண்ணசாமிக்கு கடா வெட்டலாமா, மதுரை வீரனுக்கு வெட்டலாமா? அதை போய் தடுப்பியா? நீ தடுத்தா உனக்கு ஓட்டு கிடைக்குமா? இஸ்லாமியர் எதை சாப்பிட்டா உனக்கு என்ன? ரொம்ப கொடுமை, நாட்டில் ரொம்ப கொடுமை நடக்குது. அதாவது அந்த வடநாட்டில் என்ன செய்கிறானோ அதை இங்கே தமிழ்நாட்டில் செய்யணுங்கிற ஒரு குறிக்கோளோட வெறி பிடித்துன்னு இருக்கிறான் அவன். அதனால தான் மெதுவாக ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் ஆனோன்னா அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத. இவன் யார் சொல்கிறதுக்கு? இந்து இல்லைன்னு சொன்னால் நாட்டை விட்டு வெளியே இருங்கிறான் அந்த வடநாட்டில் கிடக்கிற எம்பி திருட்டு பசங்கள்லாம். என் தமிழ்நாட்டில் வந்து என்ன சொன்னான்னா செருப்பால் அடிப்பேன். என் நாட்டை விட்டு நீ வெளியே போடாமல், என்னுடைய நாடு இது. தள்ளி தான் இந்த இந்தியாவில் உள்ள மாநிலங்களை எல்லாம் மணிப்பூராக்க பார்க்குறான். அதற்காக நாம் வந்து பொறுமையாக போய்கிட்டு இருக்கிறதா இருக்குது. படித்தவர்கள் அந்த வடநாட்டில் இருக்கிறவன் பூரா படிச்சிருக்கான தவிர எல்லாம் முட்டாள். சனாதனம் சனாதனம் சனாதனங்கிறான். இவன் சனாதனத்தை நம்மக்கிட்ட காட்டுறான். வள்ளல் பெருமான சனாதனத்தினுடைய உச்சங்கிறான் இங்கே இருக்கிறவன். என்ன அநியாயம்! ஆச்சாரங்கிற வார்த்தையே வேண்டாங்கிறாரு வள்ளல் பெருமான். மதம் ஆச்சரியம் ஆச்சாரம் இதெல்லாம் வச்சுக்காத, சனாதனங்கிற அந்த சொல்லக்கூடாதுங்கிறாரு. அவரே சனாதனத்தின் உச்சங்கிறான். பைத்தியக்காரன். ஏமாற்று வேலை, எளிய மக்களை ஏமாற்றுவதற்கு வள்ளலாரை கூப்பிட்டுக்கிறான். இவருக்கு வள்ளுவருக்கு காவி கட்டுறான். காவி எங்க? அந்த காவிங்கிற வார்த்தையே எங்களுக்கு ஆகாது. சைவர்களுக்கு காவியே ஆகாது. சைவன் என்று சொன்னால் சிவன் என்று பொருள். சிவனுக்கு இன்னொரு பேர் சைவன். வெள்ளை குப்பாயத்தின் மீது வந்தாருங்கிறார் மாணிக்க வாசகர். சிவபெருமானுடைய ஆடையே வெள்ளைங்கிறாரு. வள்ளல் பெருமான் வெள்ளுடை கட்டியிருந்தவர். தமிழனுடைய உடையே வெள்ளை தான். காவி கட்டினவெல்லாம் பாவின்னு அர்த்தம். வள்ளலாருக்கு போய் காவியை கட்டுறான், வள்ளுவருக்கு காவியை கட்டுறான், அப்துல் கலாமுக்கு காவி வேஷ்டியை கட்டி கையில் வீணையை கொடுக்குறான். என்ன அட்டூழியம், என்ன அக்கிரமம்! இந்த மக்களை என்ன நினைக்கிறான்? இந்தியாவில் உள்ளவன், வடநாட்டில் உள்ளவன் ஆங்கிலம் படிக்காதேங்கிறான். ஆனால் அவன்லாம் ஆங்கிலம் படிச்சிருக்கான். ஆங்கிலம் படிச்சுட்டு ஆங்கிலம் பேசினாலும் ஏதோ மோடி ஆங்கிலம் பேசுகிற மாதிரி தான், அது வேறு கதை. மோடி ஆங்கிலம் பேசுகிறனா அவ்வளோ அற்புதம். அது மாதிரி தான் சந்திரசேகரன் ஏற்கனவே ஒரு பிரதமர் இருந்தார். அவரும் ரொம்ப அழகாக ஆங்கிலம் பேசுவார். அதுக்கு முன்னே அப்புறம் தேவகவுடான்னு ஒருத்தர் இருந்தார். இவங்க ஆங்கிலமெல்லாம் ரொம்ப உலக புகழ் பெற்ற ஆங்கிலம். இவனுங்களுக்கெல்லாம் என்ன பொறாமைன்னா, வெள்ளைக்காரனே வியந்த ஆங்கிலத்தை பேசியவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். அதனால் முக்கியமாக என்ன பண்ணுறான், ஆங்கிலம் படிக்காதேங்கிறான். ஆங்கிலம் படிக்காதேன்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ அதுக்கு இந்த உடந்தையாக தமிழ்நாட்டில் வேறு சில பேர் இருக்காங்க. இங்கே வந்து எல்லா இயக்கமுமே 2-3 இயக்கமாக இருக்கும். எல்லா பேர்லேயும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம்னு இவங்க வச்சுருக்காங்க. இன்னொருத்தர் இன்னும் தமிழ் தேசிய பேர் இயக்கம். அவங்க வந்து ஆங்கிலமே படிக்கக்கூடாது. ஆங்கிலம் படிக்காமல் தமிழன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட முடியுமா? இதெல்லாம் என்ன இது? மக்களுடைய கல்வி அறிவை இருட்டடிப்பு செய்கிற வேலை. இதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த தோழர் தியாகுவுக்கு இதில் உடன்பாடு இருக்கோ என்ன எனக்கு தெரியாது. ஆங்கிலம் படிக்கக்கூடாதுங்கிறது அப்படியா? ஆங்கிலம் படிக்காமலாம் இருக்கா? படிக்காதீங்கன்னெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க யாரையும். அதான் அவர் ஆங்கிலம் பேசி நான் கேட்டிருக்கேன். அதனால் அந்த ஆங்கிலம் படிக்காதேன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ தமிழர்களுக்கு வந்து அவங்க தீமை செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே நமக்குள்ளேயே எதிரிகள். கடப்பாறைன்னா என்னென்னமோ கடப்பாறை இரும்பில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிராமண கடப்பாறையெல்லாம் இருக்குது நாட்டில். நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு நமக்கு ஆங்கிலமும் துணை இருக்கணும்.
அதனால் எந்த ஒரு செய்தி நம்ம காதுக்கு வந்தாலும் அதை வந்து எளிதாக கடந்து போய்விடக்கூடாது. உடனே அதை பற்றி அந்த செய்தியை பற்றி ஆலோசனை பண்ணி அடுத்த நடவடிக்கை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த ஒரு கடமை உணர்வு நமக்கு இன்னமே இப்போ இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த தேர்தல் நெருங்குது. எனக்கு இந்த திராவிடங்கிறதுலாம் உடன்பாடு கிடையாது, ஆரியத்துலேயும் உடன்பாடு கிடையாது, திராவிடத்துலேயும் எங்களுடைய தமிழ்ச்சைவ பேரவைன்னு ஒரு இயக்கம், அது மறைமலை அடிகளாருடைய வழி வந்தவங்க தான். மறைமலை அடிகளார் வந்து தீகா, அதாவது பெரியாரோட இணக்கமாக இருந்திருக்காரு. இருந்த போதிலும் இந்த ஆரியம் திராவிடம் அப்படிங்கிறதுக்கும் அதையெல்லாம் நாங்கள் பின்தள்ளி தமிழர் அந்த ஒரே ஒரு கோட்டில் தான் நாங்கள் நிற்போம். அதனால் அது நமக்கு அது உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் அது அவரவர் கருத்தியல். எங்களை பொறுத்த வரையிலும் இந்தியாவில் இன்றைக்கு இந்த மாநிலம் வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. வடநாட்டில் போய் ஒரு பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் பயணம் போனீங்கன்னா கூட முடியாது. அந்த பேருந்தினுடைய வடிவமைப்பை பார்த்தால அவனுங்களுடைய அறிவு தெரியும். தமிழகத்தினுடைய வாழ்க்கை போல் இந்தியாவில் எங்கேயுமே வாழ முடியாது. அதை தான் இவர் பாவம் இந்த இளையராஜா கூட பாடியிருக்காரு, நம்ம ஊரை போல் ஆகுமா அப்படின்னு. அவ்வளோ சிறப்பாக இந்த தமிழகத்தை இந்த நடுவண் அரசு காலம் முழுவதும் வஞ்சித்து கொண்டு இருந்தாலும், இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த பிஜேபிக்காரன் மட்டும் இல்லை, காங்கிரஸ்காரனும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டான். தமிழர்களுக்கு நல்லதே நினைக்க மாட்டான், தமிழர்களுக்கு நல்லதே செய்ய மாட்டான். அந்த கட்சி கூட எல்லாம் இந்த கட்சிகள் உடன்பாடு வச்சுக்கிறத எனக்கு ரொம்ப வைத்திருச்சல். இந்த இப்போ வருகின்ற பொது தேர்தலில் இப்போ ஆளுகின்ற கட்சியே மேலோங்க வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். ஆனால் இந்த தொடர்பு வச்சுருக்குதே, இந்த கம்யூனிஸ்டுகளோட தொடர்பு வச்சுருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்குது. காங்கிரஸோட தொடர்பு வச்சுருக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அவனும் வஞ்சகன். இந்த உலகினுடைய மிக பெரும் கலைஞன் சிவாஜி கணேசன் கொடுத்தானையா ஒரு பட்டம் காங்கிரஸ்காரன். எத்தனை படங்களில் எப்படி சிதம்பரம் பிள்ளையாகவும் வீரபாண்டிய கட்டபொம்மனாகவும் விடுதலை இயக்கத்தையெல்லாம் கண் முன்னால் மக்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார. அப்படியாப்பட்ட கலைஞனுக்கு அவன் ஒரு பச்சை தமிழன், அவனுக்கு பதவி கொடுத்தாக்க அந்த வடநாட்டில் உள்ள நடிகன் எல்லாம் இல்லாமல் போயிடுவான்னு சுயநலத்தில் ஒரு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கல. அந்த மாதிரியெல்லாம் இந்த காங்கிரஸ்காரனும் எப்போவுமே மோசக்காரன். அவனுக்கு அண்ணன் தான் பிஜேபிக்காரன். இவனுங்களோட தொடர்பு வச்சுருக்க கட்சிக்கு ஓட்டு தான் போடக்கூடாது. இருந்தால் கூட இன்றைய நிலையில் எரியிற கொல்லியில் எந்த கொல்லி கொஞ்சம் பரவாயில்லன்னா இந்த கொல்லியாக இருக்குது, அதனால் இதுக்கு போடலை. வேறு வழி இல்லை நமக்கு. இப்போ அதாவது இப்போ இதே தமிழ் தேசிய பேரியக்கங்கிற பேரில் இருக்கிறவங்க எப்படியாவது திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும், அதுதான் குறிக்கோள்னு சொல்கிறாங்க. அகற்றிட்டு அடுத்து யாரை வைக்க போகிறேன்னு நான் கேட்குறேன். அகற்றி விட்டு யாரை அடுத்தபடியாக வச்சுருக்கிற? இந்த மாநிலத்தை தன்னுடைய உயிராக நினச்சி ஆளக்கூடிய ஒரு ஆளை யார் வச்சுருக்க? ஆள்வதன்னு கூட சொல்லக்கூடாது, அரவணைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக யாரை நீ தேர்ந்தெடுத்து வச்சுருக்க? இல்லை. அப்போது இதை முதல்ல அகற்றிடணும். உன்னோட உள்நோக்கம் என்ன? அவனை கொண்டாந்து பிஜேபிக்காரனை கொண்டாந்து வைக்கணுங்கிறதா? அண்ணாமலை வைக்கணுங்கிறதா? நயனாரை வைக்கணுங்கிறதா? எல்லாம் அவங்கெல்லாம் உத்தமர்கள் வேஷம் போட்டான். கடைசியில் பார்த்தா இவன் என்னமோ 80 கோடியை எங்கேருந்து சம்பாதிச்சிட்டான் உடனேங்கிறான். அவன் என்னமோ 4 கோடியை ட்ரெயினில் விட்டாங்கிறான். என்னென்னவோ பேசிக்கிறாங்க. ஏதோ இவ்வளோ உத்தமர்களாக தானே எல்லாம் இருக்கான். ஆட்சிக்கு வரல, அதுக்கவங்களே அவங்க மேலே அவ்வளோ இருக்குதுல்ல. இதில் திமுகவை அகற்றிட்டு யாரை வைக்க போகிற அடுத்தது? அப்போது உன்னுடைய உள்நோக்கம் என்ன? தமிழன்கிற பேரில் நீ இருந்துக்கிட்டு தமிழனுக்கே நீ கெடுதல் நினைக்கிற. அதனால் இந்த மக்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து இந்த தேர்தலை இப்போ இவங்க இப்போ இந்த கூட்டம் கூட்டி இருக்கிறது
இந்த இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமையை வெளிப்படுத்துவதற்காக கூட்டியிருக்காங்க. அது ஒரு புறம் நடக்கட்டும். ஆனால் நான் எனக்கு 81 வயசாகுது. நான் இன்னும் எவ்வளோ காலம்னு எனக்கு சொல்ல முடியாது. அதற்குள்ளாக இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்ன அப்படின்னாக்கா, இந்த தேர்தல் தான் அவங்க அந்த ஒரு ஓட்டு தான் இருக்கிறது. அதுலேயும் பாதி பிடுங்கிட்டான், மீதி இருக்குது. இருக்கிற மக்கள் இப்போ அடுத்தும் இந்த ஆட்சிக்கே ஒரு ஓட்டளித்து கொஞ்சம் நம்மளை காப்பாற்றிக்கிற வழியை பார்க்கணும். எனக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இவங்க கூப்பிடலை, எனக்கு தெரியும். இருந்தால் கூட நான் அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு பேசுகிறேன். அதனால் இந்த நாம் கொஞ்சம் கூட இப்போ அயர்வு அடையக்கூடாது. எந்த வகையிலையாவது நம் மக்களுக்கு நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால தான் இந்த பாருங்கள், இந்த திறந்த வழி இந்த பணியில் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்முடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நம்முடைய நிலை அப்படின்னாக்கா, நம்முடைய மாநிலத்தினுடைய எல்லா உரிமைகளும் அவன் கையில் இருக்குது. அடுத்து நம்ம பிள்ளைகளுடைய படிப்புக்கு வழி இல்லை. அவன் சொல்கிறபடி நடந்துக்கிட்டு அந்த இந்தி மொழியை படித்தாதான், அந்த சமஸ்கிருதத்தை படித்தாதான் பணம் கொடுப்பாங்கிறான். இந்த சமஸ்கிருதமெல்லாம் எவனும் படிக்கவும் மாட்டான். அது வளரவும் வளராது, வாழவும் வாழாது. நான் சாபம் விடுறேன். மகாபாவிகள் இவனுங்கள்லாம் அந்த மொழியெல்லாம் விளங்கவே விளங்காது. எத்தனை கோடியை கொட்டினாலும் எல்லாம் நம்ம காசியா, நம்ம காசு எத்தனை கோடி அதுக்கு கொட்டியிருக்கான். அது வளருதா? 24,000 பேரோ 25,000 பேரோ பேசுகிறானா? அதை எப்படி பேச முடியும்? அடி வயிற்றுலேருந்து வரணும். அந்த அளவுக்கு சத்து இல்லை உடம்பில். அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணுறான். யார் காசு? நம்முடைய காசு. இந்த தமிழ்நாட்டிலேருந்து போய் உட்காந்துக்கிட்டு சாபக்கேடு. இந்த நிதி அமைச்சர்னு ஒன்று என்ன மாதிரி மண்டையெல்லாம் நரைச்சி போச்சு. ஆனால் மண்டையில் மூளை இருக்காதுக்கு, சுயநலம். ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்டு போடும்போதெல்லாம் தான் பிறந்த மண்ணையை வஞ்சிக்குது. கொடுமை. இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும். அந்த பொம்பளையெல்லாம் இங்கே பேசுனுச்சுன்னா அதெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. இந்த பாம்பு படாரம் தலை மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு, குமரி அனந்தன் எப்படியாப்பட்ட அறிவாளி, அவருக்கு போய் இது பிறந்தது. இதெல்லாம் பேசுனா அதெல்லாம் காதிலே கேட்காதீங்க. தமிழர்களுக்கு அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு பேச்சு. அதெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. பதவிக்காக அந்த மக்களை பற்றி நினைப்பே கிடையாது, நம்ம நாட்டை பற்றி நினைப்பே கிடையாது, மொழியை பற்றி நினைப்பே கிடையாது. எப்படி தான் அது போய் அந்த அம்மா போய் அந்த பிஜேபியில் சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஸ்தாபன காங்கிரஸ் பெருந்தலைவர் உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அந்த கட்சியில், எங்கள் வீட்டுக்காரர் அந்த கட்சியில் போய் சேர்ந்து என்னெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கிறாரு. அப்போ குமரி அனந்தனெல்லாம் நல்லா தெரியும் நமக்கு. அவர் உண்மையிலேயே ரொம்ப தமிழ் பற்றாளி. குமரி அனந்தன் நல்ல தமிழ் பற்றாளி. அவருக்கு பொண்ணு இப்படி பிறந்திருக்குது. இதுக்கு இந்த பதவி எப்படியாவது இந்த ஜனாதிபதியாக நம்மளை போட்ட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கனவு. அதுக்காக தமிழ்நாட்டை காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ புதுசாக வேறு அரசியல்வாதிகள்லாம் இப்போ முளைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் பெரிய சாவெல்லாம் இழவெல்லாம் விழுவுது தமிழ்நாட்டில். ஒரே நிமிஷத்தில் 41 உயிர் போச்சு. சிந்திக்கணும். என்ன நடத்த முடியும்? ஒரு மேடையில் ஒரு அரசியல் தலைவனாக வர்றவன் பேசுகிறான். எப்படி அங்கிள்? என்ன பேச்சியா இது? இதுவரையில் நான் அரசியல் மேடையில் ஒரு அரசியல்வாதி இப்படி பேசி நான் கேட்டதே கிடையாது. என்ன பேச்சு இது? அவன் சினிமாவில் என்ன பண்ணானோ அதே மேடையில் பண்ணுறான். இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்கிறது? அவனை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த பீகார ஒரிசாவிலேருந்து வந்தானே சோத்துக்கு வழி இல்லாமல், எச்சி ராஜான்னு ஒருத்தான். அவன் ஜோசப்னு சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ அவர் பேரை முழுமையாக சொல்லி அவர் கட்சிக்கு வரணுங்கிறான். என்ன ஒரு மானங்கட்ட ஒரு அரசியல் இது? இதெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்து. அதாவது இப்படி எப்போ பார்த்தாலும் மேடை போட்டு செலவு பண்ணி கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம எங்கன்னா பேசினா இதை தான் பேசணும். நம்ம சொந்த வீட்டு விஷயமெல்லாம் பேசக்கூடாது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். நாம் எங்கே போனாலும் எங்கே பேசினாலும் நம்ம நாட்டு விஷயம், நம்ம அரசியல் பேசி ஆகணும். இந்த குழந்தைங்கள்லாம் அரசியல் பேசணும்.
முதல்ல படிப்பை பாரு, அப்புறம் பார்க்கலாம், அப்படி சொல்லக்கூடாது. குழந்தை பருவத்திலே அரசியலை ஊட்டணும். அரசியல் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. நான் ஆன்மீகவாதி தான், ஆனால் அரசியல் இல்லாமல் என்னால் பேசவே முடியாது. அரசன் கட்டினது தானே ஐயா கோயில். அரசன் அல்லாமல் ஆன்மீகம் இருந்தது எங்கேருந்து வந்தது? அப்போ அரசன் வந்து அரசியல் பண்ணியிருக்கான்ல. அரசியல் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை, ஆன்மீகம் இல்லாமல் அரசியல். நமக்கு பிஜேபிக்காரன் சொல்லுவான் ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டு அரசியல் பேசாதேம்மா. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறவன் பூரா சாமியார் பய, அதுவும் எல்லாம் கஞ்சா சாமியார். அவன்லாம் அரசியல் பேசுவான். நாமெல்லாம் அதெல்லாம் கண்ணாலே பார்த்ததில்ல. நம்மள அரசியல் பேசக்கூடாதுங்கிறான். நான் உயிர் உள்ள வரையிலும் பேசுவேன். இவனுங்க செய்கிறதெல்லாம் நான் சொல்லுவேன். நான் எங்கே போனேன், கோயிலில் உட்காந்து அதை தான் பேசுகிறேன். நான் ஒரு கோயில் வச்சுருக்கேன், சிவன் கோயில், தமிழ்ச்சைவ பெருமான் அப்படின்னு பேர். இறைவன் சிவபெருமானுக்கு நான் வச்சுருக்கிறது தமிழ்ச்சைவ பெருமான், தமிழ்ச்சைவ பெருமாட்டி. அந்த கோயிலில் எல்லாமே தமிழில் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாப்பானை எல்லாம் உள்ளே விடுறது கிடையாது. சமஸ்கிருதமும் உள்ளே வர, சமஸ்கிருதம் செத்து போன மொழி, அது கருவறைக்குள்ளே வரக்கூடாது. பாப்பான் தீட்டு, அவனை கருவறையில் விடக்கூடாது. அதனால் எல்லாமே நானே செய்துக்கிட்டுருக்கேன், பெண்களே செய்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் என்னுடைய தமிழ் பணி அது. அதனால் நான் வந்து அங்கே பேசுகிறது, அதாவது தேவாரம் திருவாசகம் தான் நான் படிக்கிறேன். படிக்கும்போது அந்த தேவாரம் திருவாசகம் திருவருட்பாவில் முழுக்க முழுக்க தமிழ் தான் இருக்குது. முழுக்க முழுக்க தமிழ் தான். தமிழும் எப்படி இருக்குது அப்படின்னா ஜாதி மதம் இல்லைன்னு இருக்குது. எங்கேயாவது தேவாரத்தில் திருவாசகத்தில் இந்து மதம்னு இருக்குதா? எங்களெல்லாம் எப்படி நீ இந்துன்னு சொல்லுவேன்? ஒரு வார்த்தை கூட இல்லையே. இந்துன்னு முதல்ல மதம்ங்கிற சொல்லே அதில் இல்லையா? தேவாரம் திருவாசகத்தில் மதம்ங்கிற சொல்லே இல்லை. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார்? மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்ங்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த இந்துங்கிற வார்த்தையை வச்சு நம்மளை ஏமாற்றக்கூடாது. அதனால் நான் சாதாரணமாக கோயிலுக்கு போய் விளக்கை ஏற்றிட்டு பூசை முடிச்சுட்டு உட்கார வச்சு பேசுகிறது அரசியல் தான். அரசியல்லையும் இவன் யார், இந்த இந்துங்கிறவன் யார், சித்பவான் பிராமணன் யார்? அதாவது இந்துவில் வந்து பிராமணர்கள் இருக்கானுங்கள்ல, பிராமணன்னு, அதில் இந்த சித்பவன் பிராமணன் தான் அதுவன், இந்த அமித்ஷா. இந்த பெரியார் சொன்னார்ல, பாம்பை பார்த்தாலும் பாப்பானை பார்த்தாலும் முதல்ல பாப்பானை அடித்து கொள்ளணும். அது மாதிரி அந்த அந்த பிராமணர்களே இந்த சித்பவன் பிராமணன் ஒருத்தன், அவன் தான் அமித்ஷா. அவன் உயிரோடு இருக்கிற வரையிலும் இந்தியாவுக்கு கெடுதல் ரொம்ப. 2 தடவை கொரோனா வந்துச்சு, தப்பிச்சுக்கிட்டான். எதுக்குன்னா நம்மளாம் கஷ்டப்படணும்னு இருக்குது. எப்படின்னே தெரியலை. ஏதோ மந்திரமெல்லாம் பண்ணுறாங்க ஐயா. இங்கே இந்த முஸ்லீம்களை இந்த பாடுபடுத்துகிறான், அங்கே போனோன்னா முஸ்லீம் எப்படியா இவனுக்கு விருது கொடுக்குறான்? எனக்கு சந்தேகமாக இருக்குது. முஸ்லீம் வந்து மோடிக்கு கார் ஓட்டுறான் எப்படி? அப்போ என்ன இது, என்ன நடக்குது? என்ன இந்த ஒன்று வேறு ஒன்றும் இல்லை. இந்த இவர் சங்கராச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஓடி போன சாமியார் ஒருத்தர், சரஸ்வதி சங்கராச்சாரியார்னு. அந்த சங்கராச்சாரியார் வந்து வெளிநாட்டில் உள்ள அதிபர்களுக்கெல்லாம் அங்கே பாப்பான் இருப்பான்ல, அவனை விட்டு கடிதம் எழுத சொல்கிறது. இங்கே வந்து சங்கர மடத்தில் அந்த வெளிநாட்டிலேருந்து வந்து முடிச்சிடறேன். வெளிநாட்டிலேருந்து வர்றவெல்லாம் இவன் சங்கர மடத்தில் வந்து சங்கரரை கும்பிடணும். அவர் சேரில் உட்காந்துருப்பார். நம்ம வெங்கட்ராமன் ஜனாதிபதி, இந்திய ஜனாதிபதி கீழே உட்காந்துருப்பார். அது மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர்ற பிரதமரும் கீழே உட்காரணும். அதை ஃபோட்டோ எடுத்து போட வேண்டியது தினமணியில். தினமணி இது, சுதேசமித்திரன், இந்து, இதெல்லாம் இந்த மாதிரி. இது காலத்துக்கும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தயை கூர்ந்து இந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் அப்படிங்கிற உணர்வோடு நாம் ஒற்றுமையாக வாழணும். எதுனாலும் நாம் ஒற்றுமையாக நின்று எதிர்க்க வேண்டும். நம்ம வருகின்ற தேர்தலில் நல்லா ஒரு ஆலோசனை பண்ணி அந்த தேர்தல் முடிவை ஏற்படுத்தணும். மக்கள்கிட்ட நம்ம வேண்டுகோளை வைக்கணும். இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன்.